நின்று பிறந்த மேனியனா யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனா யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயரை போற்ற பெறுக என்றார். யோபு 1:21. என் மூதாதையின் கடவுளை, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ரேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீருச்சிகளை படைத்தவரே, படைப்புக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செபிசாயும். யூதித்து 9:12. நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும். யூதித்து 9:14. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் இவனும் ஈரான். 1 அரசர்கள் 3:13. உங்கள் மனம் ஆர்வமுடையதான், ஆனால் உடல் வளர்ச்சது. நீங்கள் சோதனைக்கு உட்படாது இருக்க இழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 26:41. மீண்டும் சென்று, என் இறைவா, நான் குடித்தால் என்று இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்று இறைவனிடம் 2ஆம் முறையாக வேண்டினார். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி விட்டார். திருத்துத பணிகள் 7:59-60.